பிள்ளைங்களுக்கு வந்து இசையும் நாட்டியமும் அந்த காலத்தில் மஸ்ட் அதை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ கூட நிறைய பேர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு குழந்தைங்க கற்றுக்குறாங்க. நிறைய பேர் கீபோர்டு, கிட்டாரு, வாய்ப்பாட்டு, கர்நாடக சங்கீதம் அப்படின்னு நிறைய பேர் கற்றுக்குறாங்க. பெண்களாக இருந்தால் நடனம் கற்றுக்குறாங்க. அது வந்து ஒடிசி, மற்ற மாநிலத்தில் உள்ள நடன கலையை கூட ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. நடனத்துக்குன்னே ஒரு கல்லூரிலாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வாழ்க்கையில் வந்து ஏன் இந்த இசையும் நடனமும் கற்றுக் கொடுத்தாங்க? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதம் தெரிஞ்சவனுக்கு இங்கீதம் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குது. அவங்க அந்த சமய சூழ்நிலையை தெரிஞ்சு பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த நடனம் கற்றுக்கிறவங்களாகட்டும், இந்த இசை பயிற்சியில் இருக்கிறவங்களாகட்டும், எதிராளி பேசி முடித்த உடனே தான் பேசுவாங்க. அந்த தாளக்கட்டு எந்த தாளத்தில் எப்படி நிற்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த தாளம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம சங்கீதம் ஆரம்பிக்கணும், இந்த தாளம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த அபிநயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க குரு. இது பொறுமையும் நிதானமும் வரும். நீங்கள் பேசுகிறீங்க, நான் பதில் பேசணும், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இந்த சங்கீதம் தெரிஞ்சவங்களும் சரி இங்கீதத்தோடு நடந்து கொள்வாங்க. இதே மாதிரி நடனமும் பயில்றாங்க இல்லைங்களா? அவங்க நிற்கிற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு அரைமண்டியில் தான் நிற்பாங்க. அந்த அரைமண்டியில் நிற்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது நிற்கவே முடியாது. ஒரு சாதாரணமாக அது ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் கூட ஒரு பொது நிகழ்ச்சியில் எங்கேயாவது அவங்க போகும்போது அரைமண்டியிலேயே அவங்க நிற்பாங்க. அது தன்னை மறந்து அவங்க நிற்கிறது. அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அவங்க நடனத்துக்கு உண்டான அந்த அபிநயங்கள் அவங்க உடம்புல இருக்கும், பாவங்கள் இருக்கும், ஆச்சரியங்கள், அபஸ்வரங்கள் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம சுபஸ்வரங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. இன்றைக்கி இருக்கிற சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு சுப விஷயங்கள், ஆன்மீகம் கலந்த இசையோடு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெருசாக ஜொலிக்கும். நிதானத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. எல்லாத்தோட அவங்களுக்கு அந்த இங்கீதம் தெரியும் சொன்னது திருமண வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும். கணவன் மனைவி உறவு ஒத்து வரும், குழந்தைகள் ஒத்து வரும், குடும்பத்தோடு ஒத்தி அப்படி வாழ்வாங்க. அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க.